சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். தற்போது கல்வியாளர் மாறன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் தேடுதல் குழுவை ஆளுநர் திரும்ப பெற்றிருக்கிறார். உங்களின் கருத்து என்ன? இது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா சர்ச் கமிட்டியை அந்த எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்றது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது இவங்க 4 பேர், அவங்க நார்மலா ஆஸ் பர் தி தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஸ்டாச்சுல 3 எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் இதுவரை இருந்தாங்க. பட் ரீசெண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஜிசில என்ன சொன்னாங்க அப்படின்னா 4 பேரு, அது யூஜிசியோட நாமினி ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் ஆனரபிள் கவர்னர் அதை இன்சிஸ்ட் பண்ணாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இந்த கொரிஸ் எல்லாமே அசம்பிளில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த ஸ்டாச்சுவை பாஸ் பண்ணி அனுப்பும் பொழுது அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வேணும்னா 3 பேர் வைக்கலாம் அப்படிங்களாம். அந்த 3 பேரும் சம்டைம்ஸ் அவங்களுக்குள்ளாரே இவர் சொன்ன ஒரு கேண்டிடேட் எக்ஸ்பர்ட் கமிட்டியை கூட அவங்க சேர்த்திருக்கலாம். ஆகையால அசம்பிளில கொடுத்த பாசிங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதை அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆனரபிள் கவர்னர் வித்ரா பண்ணிருக்காரு. அப்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் as well as கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, இதுதான் நம்ம சொல்ல முடியும். அதனால 4 பேர் இருக்கிறதால பெரியமா ஒரு ரைட் பர்சன் ஐடென்டி பண்றதோ இல்ல 3 எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி இருக்கிறதால ரைட் பர்சன் ஐடென்டி பண்றதோ இல்ல. இதுல ஸ்மூத் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா பல யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இல்லாம இருக்காங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராப்ளமா இருக்குது, அகடமிக் ரிசர்ச் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது ஒரு சார்ட் அவுட் ஆனதுக்கு தமிழக மக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் புதிய தலைமுறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநரின் இந்த அறிவிக்கையால் தமிழக அரசின் உயர்கல்வித்துறைக்கும் ஆளுநருக்கும் இந்த பல்கலை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இருந்ததாக அவங்க வித்ரா பண்ணிருக்காங்க. அவங்க அதனாலதான் செஞ்சிருக்காங்க. அவங்க விவரங்களுக்கு நன்றி சார். பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினர்களுடன் தேடுதல் குழுவை தமிழக அரசு அமைக்கும் என நம்புவதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆளுநர் அமைத்த தேடுதல் குழுவை திரும்ப பெறுவதாக ஆளுநர் RN ரவி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.